battery low. Phone off. எங்களோட ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே ஆஃப்டர் வெட்டிங். ஆக்சுவலி என்னன்னா இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டேவே. ஆஃப்டர் வெட்டிங் பிஃபோர் வெட்டிங்லாம் இல்லை, திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் வீக் டே. ஸோ அது எப்படி பண்ணோம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி Hi guys, welcome to our video. So இன்னைக்கு அதே மாதிரி தான் லைக் வேலண்டைன் வீக்கில் நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம், ஸோ இவ எனக்கு என்னென்ன பண்ணால் நான் அவளுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லைக் ஸோ த சிம்பிள் லைக் வீக் ஃபுல்லாக பண்ணது எல்லாமே வீடியோவில் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். லைக் ப்ரப்போஸ் டே, ரோஸ் டே பண்ணுறேன், ப்ரப்போஸ் டே, ரோஸ் டே, அப்புறம் வந்து டெடி டே, இது எல்லாமே மேடம் பண்ணியிருந்தாங்க. ஸோ வேலண்டைன் வீக்கு ஸோ மது எதுவும் பண்ணல, நான் தான் பண்ணேன். ஸோ அது என்ன பண்ணுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி என்ன ஆச்சு அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். நான் வந்து லைக் எஃபர்ட் போட்டு கொடுத்தேன் அண்ட் அட் தி சேம் டைம் அது வீடியோவாக வரலையே அப்படின்னோடனே நான் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். நான் அதுக்கப்புறம் ஒரு 2 days நான் செலிப்ரேட்டே பண்ணல. என்ன டேனா கிஸ் டேவும் ஹக் டேவும் நான் வந்து எதுவுமே பண்ணலை. ஏன்னா நாங்கள் இயர் ஃபுல்லாக அதான் பண்ணிட்டு இருக்கோம்ன்றதுனால அது பண்ணல. ஸோ அந்த டேஸ் பண்ணல. ஸோ அவன் வந்து ஆஃப் ஆகிட்டான். ஸோ நமக்கு வந்து ஆஃப் ஆன உடனே ஓகே திஸ் இஸ் ஆர் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சுதான். ஸோ என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா கேக் ஜஸ்ட் நார்மலாக ஒரு கேக் வெட்டணும், அது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணேன். நான் வந்து கோவம் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், நான் வேலண்டைன்ஸ் டேக்கு நான் எதுவுமே பண்ண போகிறது இல்லை, நீயே பிளான் பண்ணிக்கோ, நீ என்ன பண்ணிக்கோ அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ அது வந்து ஃபுல் ஹாஃப். ஸோ நான் தான் எனக்கும் எப்படி இருந்தது ஒரு 24 hours அது கூட இல்லை, கம்மி தான் இருந்துச்சு. அவர் சொன்ன உடனே அச்சோ இந்த வேலண்ட் அது ஃபஸ்ட்டு எங்களுக்கு இது இப்படி போடுவான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஒரு பிளான் பண்ணேன். லைக் ஒரு சின்ன கேக் மாதிரி இல்லை ரொம்ப சிம்பிளாக ஒரு கேக் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். என்னென்னா நான் வந்து ஒர்க் போயிட்டேன் 2 to 11 தான் ஒர்க் போகிறது. ஸோ லேட் நைட் தான் வருவான். அண்ட் நேற்று வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் வந்து பயந்துட்டே உட்காந்துட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து நான் வந்து அதுக்கு முன்னாடி நான் கேக் வாங்கணும். ஆனால் நான் இங்கேருந்து கிளம்புனதே 1:30 1:40 அப்படி கிளம்புனேன். ஸோ 2க்கு ரீச் ஆகிட்டேன். நான் கேக் எதுவும் வாங்கலை, கம்பெனிக்கு போயிட்டேன், கேட்குறது வாங்கல. அந்த 8 hours ஷிஃப்ட்டு அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஃபோன் பண்ணி ஒருத்தங்கிட்டே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டே ரெஃபர் பண்ணுறேன், இந்த மாதிரி கேக் வேணும் வாங்கி வை, இந்த கேக் தான் எனக்கு வேணும். அது வந்து ப்ளம் கேக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இவன் பர்த்டேக்கு நான் அந்த வேலை வந்து பார்த்தேன், அது நான் தனியாக சொல்கிறேன், அது லவ் ஸ்டோரிக்குள்ளே வரும். ஸோ தனியாக சொல்கிறேன், அந்த ப்ளம் கேக்கை தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இடம் ஃபுல்லாக அணைஞ்சேன். லைக் அப்போ நான் வாங்கினது வந்து ஒரு ரவுண்ட் நார்மல் கேக் மாதிரி ரவுண்டாக இருக்கும், அந்த மாதிரி கேக்கு தேடிட்டு இருக்கானுங்க, எங்கேயும் கிடைக்கல. பட் ஒரே இடத்துல மட்டும் அப்பயும் கிடைக்கலன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் 11க்கு வெளில வந்து நான் தேட ஆரம்பித்தேன். நான் லைக் எங்கள் ஏரியா ஃபுல்லாக ஒசூர் ஃபுல்லாக அப்படிலாம் தேட ஆரம்பித்தேன். அப்புறம் வாங்கி வச்சுருந்தாங்க பீஸ் கேக் வாங்கி வச்சுருந்தாங்க. எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி ஒரு வழி இல்லாமல் அப்படியே போய் அதை வாங்கிட்டு இந்த பக்கம் அது ஒரு எவ்வளோ ஆச்சு 11:11க்கு நான் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன். 11 இங்கே விட்டாங்கன்னா 11:11க்கு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். நான் வந்தது 11:30க்கு, ஏன்னா அது ஃபுல்லாக அலைஞ்சிட்டு வந்தேன். இவன்ல எப்பயுமே முழிச்சிட்டு இருப்பா. லைக் நான் வண்டி வர வரைக்கும் அவன் முழிச்சிட்டு இருப்பான், கேட்டுக்கிட்ட வந்து நின்றுவான். ஸோ நான் என்ன பண்ணேன், லைக் அவன் அப்படியே வந்து நின்றுவான்னு தெரிஞ்சிட்டப்பமா வீட்டை சுற்றிட்டு பின்னாடி வழியாக வண்டி ஆஃப் பண்ணிட்டாங்க. வண்டி சவுண்ட் கேட்டால் தான் வருவா. வண்டி ஆஃப் பண்ணிட்டு வந்து நின்னேன். வந்து நான் என்ன பண்ணேன், கேக்கு வண்டியில் தான் இருந்துச்சு. இவன் எடுத்து கையில் பிடிச்சிட்டு இருக்கா, அவன் கேட்லேருந்து எட்டி பார்த்துருக்கா. எனக்கு தேவ் அப்படின்னு எட்டி பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டுனா அவன் பார்த்துருவான்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போய் ஒரு செடியில் போட்டேன். லைக் அங்கே கார்டன் மாதிரி இருக்கும், கார்டனில் எடுத்துன்னு போய் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அது அவ்வளோதான். ஆக்சுவலி என்னன்னா இருட்டா நைட் இல்ல, ஸோ இருட்டா தான் இருக்கும். ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்கு, பட் அவன் நின்றுட்டு இருந்த இடத்துல வந்து ஸ்ட்ரீட் லைட் இல்லை. ஸோ நான் கையில இருக்கிறதெல்லாம் பார்க்கவே இல்லை. நான் தான் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே. ஸோ நான் காணோன்ற அதிர்ச்சியிலேருந்து அப்போ தான் வெளில வந்திருக்கா. நம்ம அந்த நேரத்தில் உள்ளே போட்டு அப்புறம் வண்டியை பார்க் பண்ணிட்டு லைக் நாங்கள் நாமளாம் உள்ளே வர மாதிரி உள்ளே வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்குறதுக்கு வந்துட்டோம். மது வந்து ஆஸ் யூஷுவல் ஃபாஸ்ட்டாக நான் தூங்க மாட்டேன், கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பேன். பட் மது டக்குன்னு படுத்துருவான். படுத்த உடனே தூங்கிட்டா. நான் வந்து வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லைக் சாப்பிட போவேன், கிச்சனில் போய் ஏதாவது பசிக்கும் அப்போ சாப்பிடுவேன், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன், அந்த மாதிரி போயிடுவேன். ஸோ ஃபோன் எடுத்துட்டு நான் போயிட்டேன். இவன் ஃபோன் நான் உஷாராக என்ன பண்ணேன்னா ஆள் காணும் ரொம்ப நேரம் காணுன்னா ஃபோன் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி போய் ஹாலில் போட்டுட்டு ரூமில் இருந்தால் நான் எடுத்து போய் ஹாலில் போட்டுட்டு நான் வெளில போயிட்டேன். வெளிலன்னா அந்த கேக்கை ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பிளேஸில் வச்சுட்டு லைக் பிளேஸ் எடுத்து வச்சுட்டு லைட்டிங்கெல்லாம் செட் பண்ணேன். லைட்டிங்கெல்லாம் உள்ளதாக இருந்துச்சு, அதையும் சவுண்ட் இல்லாமல் எடுத்து எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. தூங்கிட்டா ஓரளவு நல்லாவே தூங்கிட்டா. நான் வந்து செக் பண்ணிக்குவேன், முழிக்கிறாளான்னு எடுப்பேன் அப்படிமா அப்படியே எடுப்பேன், அப்படியே வருவேன். சவுண்டு கம்மியாச்சா அப்படியே அமுக்கி அப்படியே தூக்கி போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி எடுத்துன்னு போனது. எனக்கா இருட்லேயும் பயம்.
இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஸோ இவளை எடுத்துமே விட்டுட்டு இந்த லைட்டிங் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நான் பொறுமையாக எடுத்துட்டு போய் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கா இருட்டில் வந்து கண்ட சவுண்ட்லாம் வருது, சரியான பயம். என்னன்னா அவனா இதுதான் சவுண்ட்லாம் வருது, நான் வந்து இப்படி பார்க்குறேன் இது இருக்குதா அப்படின்னு. யாராவது பார்த்துருவாங்கன்னு ஒன்று, ஏன்னா நான் மொட்டை மாடிக்கு போயிட்டுருக்கேன், மொட்டை மாடி படிக்கிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ யாராவது பார்த்துருவாங்கன்னு ஒன்று, அங்கே போய் லைட் ஆன் பண்ணால் எவனாவது பேன்னு பார்த்து நம்மள தான் பார்த்துட்டு இருப்பான். யாரும் நம்மளை பார்க்கவும் கூடாது, சவுண்ட் சேர்ந்துடக்கூடாது, யாரும் எழுப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக ஒரு சின்ன மேட்ரு தான். லைக் ஒரு 10 to 15 மினிட்ஸில் 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சுட்டு இவளை எழுப்புனா மேடம் வரவே இல்லை. நல்லா தூக்கத்தில் இருக்கா. நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வெயிட் பண்ணுறாங்க, வா இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல நம்ம 2 பேரும் பார்க்கணும்னு சொன்னாங்க, ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டேன். இவன் வரவே இல்லை. அவங்கள வீட்டுக்கு போக சொல்லு அப்படின்னு சொல்லி வளர்றா தூக்கத்தில். எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லு, வேணாம் நான் தூங்குறேன், தூங்க விடு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தா. இவளை எழுப்பி கூப்பிட்டு போய் காமிச்சேன். லைக் நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, எனக்கு தெரியும் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு. இவன் ஏதோ பண்ண போறான் மிட் நைட்ல. பேசிக்லி எனக்கு கொஞ்சம் பயம். ஸோ இவன் என்னமோ பண்ண போறான் அப்படின்னா எனக்கு அதெல்லாம் எதுவும் தேவையில்ல, நான் தூங்கணும் அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இல்லை எந்திரின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என்னை எழுப்பி கூப்பிட்டு போயாச்சு. அந்த வீடியோவை அதை வந்து நீங்க வீடியோல அட்டாச் பண்றோம், நீங்க பாப்பீங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. நடு எல்லாம் மேலே தான் இருக்கிறாங்க. நடு சத்தியமா போயிட்டு வந்தியாடா? கேடு ஃப்ளாஷ்பேக் இருக்கு இந்த கட் கேக்கில். இரு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண நீ வெளியில? நீ கையில இருந்து பார்க்கல தானே? இதே கையில தான் இருந்துச்சு, நீ பார்க்க மாட்டேன். நீ எனக்கு கண்ணு தெரியல, வெறும் சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சு. நான் தான் அப்படின்னு சொன்னப்போ. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. நான் சொல்லிட்டேன், நீ தான் லேட். ஸ்பூன் ஸ்வீட்டாக இருக்கு. ஓகே, எங்கள் ஆளுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் தான் தேவைப்படும். ஓகே, நான் லவ் பண்ணி 2 வருஷம் ஆகுது. மேடம் லவ் பண்ணி 1 வருஷம் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு வேலண்டைன்ஸ் டே கல்யாணம் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட்டு வேலண்டைன்ஸ் டே. ஸோ நான் பிளான் பண்ண மாதிரி எங்களோட வேலண்டைன்ஸ் சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டேன். ஸோ இப்போ ஆரம்பிக்கிறேன். ஸோ நான் பிளான் பண்ண மாதிரி இந்த வேலண்டைன்ஸ் டே பழைய மெமரியை டச் பண்ணுற மாதிரியான ஒரு மேட்ரை ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். உனக்கு எப்படி இருந்துச்சு? நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன். இவன் நான் திட்டி இவன் வந்து என்னை நிறைய பயமுறுத்துவான். நான் அப்படி தான் ஏதோ பண்ண போகிறான் அப்படின்னு நினச்சி நான் வந்து திட்டிகிட்டே வந்து எந்திரிச்சு வந்தேன். கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வந்தேன். அதான் ஒரு சர்ப்ரைஸ். ஓ, இதுக்கப்புறம் நடுராத்திரியில் இருந்தால் நாயிலேருந்து எல்லாத்தையும் நாய் வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா எல்லோரும் முடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நான் அடி தான் வாங்கணும். கேக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. வேறு டைம். ஸோ நான் பிளான் பண்ண மாதிரி இந்த சர்ப்ரைஸ் கண்டென்ட் லைக் வேலண்டைன்ஸ் டேவை நான் முடிச்சிட்டேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங் அஸ். இதே மாதிரியான நல்ல கண்டென்ட் இல்லை, லவ்வபிளான கண்டென்ட், டெரிபிளான கண்டென்ட் எல்லாமே நிறைய வரும். ஸோ கீப் ஃபாலோ அஸ், கீப் சப்போர்ட் அஸ், சப்ஸ்கிரைப் அஸ்.
உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். உங்கள் வேலண்டைன்ஸ் டே எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.